இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதக்கூடிய அணியில இந்திய அணியுடைய உத்தேச 11 எப்படி இருக்கும்? பாகிஸ்தானுக்கு எதிராக பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வியூகம் வச்சிருந்து அதுக்கு தகுந்த மாதிரி அணி அமைச்சோம். இந்த முறை தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக எப்படி அணி இருக்கும் அப்படின்றதுல நம்ம ஒரு வியூகம் வச்சிருக்கோம். தந்தியோடைய உத்தேச அணி எது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம அணியில தோனி, தவான், ரோஹித், ரஹானே, ரெய்னா மற்றும் ஜடேஜா ஆகியோருக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். இந்த வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலையும் சிறப்பா விளையாண்டதுனால இவங்களுக்கு நிச்சயமா இடம் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா ஒருத்தர் தேடிட்டே இருக்கீங்க, என்னது இவருக்கு உத்தேச அணியில் இடம் இல்லையான்னு. கண்டிப்பா அவருக்கும் இருக்கு. அவரு இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். கோலி, புவனேஸ்வர் குமார், உமேஷ் யாதவ், அஸ்வின் மற்றும் ஷமி ஆகியோருக்கும் இந்த உத்தேச அணியில இடம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய விளையாண்ட 11ல இருந்து ஒரே ஒரு சேஞ்சஸை தந்தியோடைய இந்த உத்தேச 11ல நம்ம பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா புவனேஸ்வர் குமாரை நம்ம ஸ்குவாட்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் ஸ்குவாட்குள்ள விளையாண்டது யார் அப்படின்னா மோஹித் சர்மா எதனால ஸ்குவாட்குள்ள இறக்கப்பட்டார் அப்படின்னா ஏற்கனவே இஷாந்த் சர்மாவுக்கு காயம் அப்படின்றதுனால தான் அவர் உள்ள வந்தார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்குவாட்குள்ள இணைந்திருந்த போதும் புவனேஸ்வர் குமாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால மோஹித் சர்மா இறக்கப்பட்டார். இதனால ஸ்குவாட்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தென்னாப்பிரிக்கா கூட புவனேஸ்வர் குமார் இடம்பெறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய உத்தேச அணியை பார்த்துலாம். இப்போ நம்ம உத்தேச அணியில் இரண்டாவது பாகத்தை பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா தோனி கண்டிப்பாக டீமில் இருப்பார். தவான் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் கூட சிறப்பாகவே விளையாண்டாரு. அதனால நம்ம தந்தியோடைய உத்தேச அணியில் அவருக்கு நிச்சயமாக இடம் இருக்கு. ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் பண்ணுவார் அப்படின்றதுனால அவருக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடம் இருக்கும். ரஹானேவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அணி எதிரான போட்டியில் விளையாடுறதுக்கு அவருக்கு ஸ்கோப் இல்லாததுனால அவரால் விளையாட முடியல. ஒருவேளை இருந்தால் அவர் சிறப்பாக விளையாடுவார் அப்படின்றதுனால அவர் அந்த அணியில் தொடர்றாரு. ரெய்னா பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற முக்கிய காரணமாக இருந்ததுனால ரெய்னா தொடர்றாரு. ஜடேஜாவும் கண்டிப்பாக சோபிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது தொடர்ந்து நம்மளுடைய அணியில் கோலி இல்லாத ஒரு அணியை இந்த உலகக்கோப்பையில் எதிர்பார்க்கவே முடியாது. அதனால கோலிக்கு அதில் இடம் இருக்கு. சின்ன சஸ்பென்ஸ்க்காக நம்ம ரெண்டாவது கார்டில் வச்சிருக்கோம். அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் அணிக்குள்ள மீண்டும் அழைத்து வருவப்படுவார் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பு. இது எப்படி இருக்கு அப்படின்றத ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய கருத்தும் தோனியோட கருத்தும் ஒத்து போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். உமேஷ் யாதவ் நல்லபடியா ஸ்பீட்ல நல்ல பவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக டீம்ல இருப்பாரு. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் தோனியோட லக்கி சாம் அவருக்கு கண்டிப்பாக அணியில் இடம் இருக்கும். முகமது ஷமி பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஷைன் பண்றாரு. ஆஸ்திரேலியன் பிச்சஸ்ல நல்லா பவுன் பண்றதுனால அவருக்கும் கண்டிப்பாக இடம் இருக்கும். இதே போல பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய முக்கிய வீரர்களா யாரெல்லாம் திகழ்வாங்க? இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான் டாப் நாட்ச் ஆஃப் த டீம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 4 பேருக்கு இடம் இருக்கும். ஒருவேளை பின்னி அணியில் சேர்க்கப்பட்டா ஆல்ரவுண்டராக ஷைன் பண்ணுவார். அதனால முக்கிய வீரராக அவர் வச்சிருக்கோம். ரிசர்வ் பிளேயராக அவர் இருக்காரு. ஒருவேளை அவர் அணிக்குள்ள வந்தால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் அவர் இணைக்கப்படுவாரா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் கோலி, ரெய்னா, தோனி அவங்க கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.